வந்து வேப்ப மரத்து நெல்லில் வந்து செட்டில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட்றேன். உள்ள இந்த பக்கம் மேற்று போகிறேன் நம்ம ஆடு, இது பார்த்து போகிறேன் என் கூட மேய்க்கிற ஆடு. கூட அதெல்லாம் சவுண்டு பற்றியா ஜேஷே இங்கே ஒரு லூசான கவுரு அப்படியே வந்துடுவாங்க. எழுந்துப்பா எழுந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ஆடு தான் ஓட்டி பார்ப்போம். ஆடு ஓட்டி போகிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ராசஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். எப்படின்னு கேட்டால் மாட்டுக்கு வந்து தண்ணி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம கஞ்சி தண்ணி எடுத்தாந்து வச்சா தான் குடிச்சிட்டு போக முடியும். ஆட்டுலாம் இந்த மாட்டு குழம்புல இருக்கிற தண்ணி இருந்தால் கூட குடிச்சிடுங்க. மாடு வந்து பத்தாது, ரொம்ப குடிக்கும். நம்ம வந்து மாட்டுக்கு தண்ணி வச்சிடலாம். சரியா? சரிம்மா. வாங்க பார்க்கலாம். கிட்டே என்ன கூப்பிடுறீங்க? வாங்க பார்க்கலாம். ஓ வாங்க பார்க்கலாம். என்ன முற்றத்தை வாங்க பார்க்கலாம். நான் எப்படி பாதுகாப்பாக பார்த்தேன், நீ வந்து அதுக்குள்ள அன்பா இருந்தீங்கன்னா அது வந்து ஒன்றா அன்பா பார்த்துக்கோ. நீ அது நம்ம பார்க்காததுனால தான் ஒரு ஐட்டம் முட்டுதுன்னு மறுபடியும் பயந்து போகிறதுனால தான் ஒன்று இன்னும் 2 போஸ்ட் பண்ணுது. வா பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். கஞ்சி தண்ணி வந்து நான் கை வச்சு பார்க்குறேன். ஏமா கை வச்சு பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எலி புழுக்க கெவிலி எதனா வந்து ஊந்துருக்கும். மாட்டுக்கு வைக்கிறதுக்கு ஒரு முன்னே நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்த்துடணும். ஏன்னா அதில் அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிடலாம். எது இல்லைன்னா சுத்தமாக தான் நம்ம மாட்டுக்கு காட்டலாம். என்றைக்குமே கஞ்சி தண்ணி மாட்டுக்கு வைக்கிறதுனா கஞ்சி தண்ணி வந்து நம்ம கை வச்சு நல்லா பார்த்துக்கணும். வாங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ஆட்டுக்குட்டி குடிக்குது. அதுக்கு தண்ணியோட ஆவல் தான். நான் போகிற வழி இல்லையா, அது முன்ன ஆடு குடிக்குது. நான் தண்ணி எடுத்து போகிறத பார்த்தோன்னே கண்ணுக்குட்டி வர எழுந்து நிற்குது பாருங்க. வாங்க குடிமா. நான் இருக்கிறதுனால தான் நீங்கள் சேஃபாக நிற்கிறேன். இதுவே தண்ணி குடிக்கிற மூணு இல்லைன்னா ஒன்று முட்டை வருவாரு. அடுத்து வந்து மாடு ஓட்டி போகலாம். நான் மாடு ஓட்டி போகிறதுக்கு முன்னாடி மாடு ஓட்டி போகிறதுக்கு எனக்கு என்ன தேவையான பொருள் நான் எடுத்து போட சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சரியா? சரி. மாடு அதுக்குள்ள தண்ணி குடிச்சுன்னு இருக்கும். வாங்க பார்க்கலாம். தண்ணி குடிக்கிற வேலையை பார்க்குது. அது தண்ணியும் குடிக்குது, ஒன்றையும் பார்க்குது. பார்த்துக்கிறோமா? சேஷமா வந்து பிரிச்சில் வச்சிருந்தேன் தண்ணி. ஏன்னா வெயில் எடுத்தும் போது தண்ணி வந்து நல்லா கூலிங்லாம் குறைஞ்சிடும். தண்ணி எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக வந்து எனக்கு தண்ணி தான் முக்கியம். இது வந்து என் கேரி பேக். கேரி பேக்? ஆமாம், பேக் இல்லை, பை வச்சுக்கிறேன். ஒரு மாம்பழம் வெறுப்பாக இருக்கிற நேரத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து மல்லாட்டை பயிர் உரிச்சி நம்ம வீட்டிலே வறுக்குது கொஞ்சமாக. இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சும்மா அதுக்கு சத்துறேன் பார்த்துப்போம். ஆடு தான் ரொம்ப அப்படி அப்படி ஓடும். அதை கவனிக்கிட்டே முக்கியமாக நேரம் சரியாக இருக்கும். அது போக மீதி நேரம் உட்காந்துருந்து சாப்பிட்றதுக்கு. சரிம்மா. இது வச்சுக்கிறேன். இதுதான் வந்து என்னோட பொருள். இப்போ உங்கள் திங்ஸ் அங்கே எடுத்து போகிறதுக்கு. ஆமாம், இதுதான் இப்போ நான் எடுத்து போவேன். அப்புறம் கூட வந்து துண்டு. நம்ம துண்டு தலைக்கு போட்டுறதுக்கு. மாடு கட்டுறதுக்கு வந்து கண்ணுக்குட்டி இப்பெல்லாம் நான் ஓடி மாற ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் வந்து கட்டி போட்டு பில்லு தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து வெயில் ரொம்ப காய்ச்சல பில்லுக்கு போகிற வேலை கொஞ்சம் நாங்கள் மறந்துட்டோம். இப்போ வந்து கண்ணுக்குட்டி கூட சேர்த்து ஓட்டி போடுவோம். நான் கண்ணுக்குட்டி ஓட்டி போது அதுக்கு வந்து கவுரு எடுத்து போனோம் கட்டி போகிறதுக்கு. அதுதான் இப்போ என்னோட பொருள். வாங்க பார்க்கலாம். சரிம்மா. நான் வந்து ரெடி ஆகிட்டேன். டியூட்டி கிளம்பியாச்சு. இந்த செல்லை வந்து இப்போ வந்து கையில் எடுத்து போகிறேன். ஏன்னு கேட்டால் வந்து நான் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுவாங்க. நான் வந்து நம்ம சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணி சும்மா நேரம் டைம் பாஸ் பேசுவேன். இது ரொம்ப நாள் வந்து நான் யூஸ் பண்ணல. இப்போ தான் வந்து புது செல் வந்துடும். அந்த செல்லு நான் தான் யூஸ் பண்ணுறேன். நான் தான் வந்து எடுத்து போடுறேன். இது வந்து மல்லி வச்சுக்கலாம். சரிம்மா. ஆட்டை ஊற்றுடலாம். சரியா? வாங்க. என்ன அந்த ஆட்டை ஊற்றுட குடுக்குன்னு ஓடும். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு இடம் பத்திரமா வச்சிடலாம். போகும்போது படுக்கணும் கீழே கொஞ்சம் எடுத்து போகிற மாதிரி. சரி சரி. ஜேஷே இங்கே ஒரு லூசான கவுரு அப்படியே வந்துடுவாங்க. எழுந்துப்பா எழுந்துப்பா. நான் போயிட்டு வரேன். மதியமாக வந்து எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க. என்ன குழம்பு வச்சு எடுத்துனாருவேன்? உனக்கு என்ன குழம்பு பிடிக்குது எடுத்துனோம். சாம்பார் வச்சு எடுத்துனோம்மா. சரிம்மா. ஆடுலாம் ஓடிட்டு நான் போயிடறேன். சரிம்மா. அம்மா என்ன போய் வந்தோடனே வாங்கி கிளம்பிட்டீங்க? நெருளான எடுத்து தர்றீங்களா? நெருளான எடுத்து உட்காந்து சாப்பிடலான்னு வரோம். அங்கே பாருங்க. இன்னும் வந்து நான் வீடியோ எல்லாம் சொல்லியிருப்போம். மாடு மேய்க்கிற இடம் ஃபுல்லாக காடு. ஆனால் இப்போ வந்து இந்த பக்கம் அறுப்பாக இருக்கிற பக்கம் வந்தாச்சு. பயிர் வச்ச பக்கம் வந்தாச்சு. ஏன்னா அறுப்பெல்லாம் அறுத்து முடிச்சாச்சு. அதனால இந்த பக்கம் எல்லாம் அறுத்து முடிச்ச பிறகு பில்லு கோரை நல்லா செடி பாதியாக இருக்குது. இந்த பக்கம் ஆடு மாடு மேயுது. ஃபுல்லு மாடு தான். வந்து வேப்ப மரத்து நெல்லில் வந்து செட்டில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட்றேன். உள்ள இந்த பக்கம் மேற்று போகிறேன் நம்ம ஆடு, இது பார்த்து போகிறேன் என் கூட மேய்க்கிற ஆடு.
வந்துக்கிறது கூட அதெல்லாம் சவுண்டு பார்த்தியா சுத்தமாக அந்த பக்கம் பூரா மரமே செடியே கிடையாது. ஒரு ஓர காலத்தான் மரம் செடிக்குது ஃபுல்லாகவே மைதானம் போய் போகுது. எல்லாம் அனுப்பு எடுத்து முடிச்சாச்சு. ஆடுலாம் ஃப்ரீயாக போய் மேயுது. ஆடு மாடுலாம் மேயத்துக்கு பஞ்சமே கிடையாது. சூப்பராக மேயுது. நான் மாட்டுன்னு எங்கே வேணா விட்டுட்டு உக்காந்து வந்துட்டான். சாப்பிடுமா ஜெயஸ்ரீ? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு தான் எடுத்துன்னு வந்தேன். ஜெயஸ்ரீ ஜாலியாக நேற்று போய் மாடு மேய்ச்சின்னு வந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மேய்ச்சி ஜாலியாக இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப வெயிலில் இல்லை, ரொம்ப குளிர்நிலையில் தான் இருந்தது. என்ன கேட்டால் வந்து மழை வந்தது நேற்று நம்ம ஊரில். கொஞ்சம் நம்ம வாசலில் தண்ணி தெளிக்கிற மாரி மழை வந்து ஜாலியாக இருந்தது. என்னமாரி யார் யார் மாடு மேய்க்க போகிறீங்க, ஜாலியாக இருந்தெல்லாம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் ஆடு மாடு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னமாரி ஆடு மாடு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக இருந்தா தர்ஷன் பையன் வந்து செம சேட்டை பண்ணிட்டான் இல்லை? ஆமாம். அதேமாரி நான் வந்து வெயில் தாங்க வந்து மாற்றிங்கெல்லாம் உட்காந்துன்னு வச்சுக்க. என் கூட வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஆட்டுக்குட்டி இன்னும் 2-3 ஆட்டுலாம் இருக்குது. நான் பால் போட்டு வளர்த்தேன் இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டில் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். என்கிட்ட அதுக்கும் வெயில் தாங்காது. ஒரு மாதிரி வெயில் ரொம்ப இருந்தால் ஒரு மாதிரி இறப்பு வாங்குற மாதிரி வாங்க ஆட்டுலுக்கு. அது வந்து என் கூட உட்காந்துக்கும். நான் அது கூட விளையாடிக்கின்னு பிடிச்சி தள்ளிக்கின்னு அழகாக விளையாடி அது கூட இருப்பேன் நான். ஜாலியாக தாங்க ஆடு மேய்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு போகணும் சார். எங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வேலை மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.